ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் பீர்க்கங்காய் சமையல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பீர்க்கங்காய் மேலே தோலை செதுக்கி எடுக்கணும். பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தனியாக, தோல் தனியாக செதுக்கி வச்சுக்கணும். தோலில் துவையல் செய்ய போகிறோம். அது தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது மாதிரி கட் பண்ணிக்காச்சு. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பீர்க்கங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கேற்ற உப்பு, அதுக்கு ஒரு தனி மிளகாய் குழம்பு தூள் வச்சுருப்பீங்களா, அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கர் போட்டு ஒரு 2 3 விசில் விடுங்க. கரெக்டாக இருக்கும், வெந்துடும். அதுக்கப்புறம் இது ப்ரெஷர் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துவையல் செய்யலான்னு சொன்னீங்களா, அதனால் உளுந்து, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஒன்று, அதுக்கப்புறம் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்ததால் 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீர்க்கங்காயோட தோல் துவையல் செய்கிறதுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க. அது கூட புளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன், புளி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு அரைச்சிட்டு எடுத்தால் இது துவையல் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கிச்சா, அதனால் ப்ரெஷரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி இருந்தது. அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததா, அது கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு நல்லா மசியணும், நல்லா கடகடன்னு கரையணும். அது அந்தளவுக்கு நல்லா மசினா அது ஈஸியாகவே மசிஞ்சிடும். மசிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். அது கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டோன்னா சூப்பராக பீர்க்கங்காய் கடையல் ரெடி. இந்த பக்கம் துவையல் ரெடி, இந்த பக்கம் பீர்க்கங்காய் கடையலும் ரெடி. சூப்பராக இருந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸில் போட்டு ஒரு எக்கு, வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் துவையல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கடையல் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மதிய சாப்பாடு பாருங்க, பீர்க்கங்காய் கடையல். அது பீர்க்கங்காய் கடையல் எப்படி இருந்ததுன்னா, இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வைப்போம்ல அந்த டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த துவையலும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதான் எங்களோட இன்றைக்கி லன்ச்சு.